கேண்டில் லைட்டோட வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா சாப்பிடலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அல்ஃபாம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அல்ஃபாம் சிக்கன் வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரவுனி கேக். பிரவுனி வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் சிரப்லாம் போட்டு கட்ட கட்டமா அப்படியே கேக் மாதிரி. இப்போ நீ பைனாப்பிள் எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். நிறைய பைனாப்பிள் வர சூப்பரா இருக்கும் போல இருக்கு. வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் என்னது? குல்ச்சா. இதுவுமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. பேபிக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியில இருந்தோம். சரி, வீட்டுக்கு வந்து என் கையால எதுவுமே ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தமா இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டின்னர் தான் செய்யறேன். என்னென்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு புதுசா பண்றேன் பேபி. வித்தியாசமான ரெசிபி. அப்ப எனக்காக பர்த்டேக்காகவா? ஆமா, பர்த்டே ஸ்பெஷலுக்காக உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டின்னர் ரெடி பண்றேன். குல்ச்சாவா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஒரு டைம் சாப்பிட்டோமே. ஆமா, அதான் குல்ச்சா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பேர் தெரியாத செய்ய போறியா? செய்யுதா? பேரே மறந்து போச்சு. அப்புறம் வந்து அல்ஃபாம் சிக்கன் பண்ண போறேன். ஆமா, அந்த ஹோட்டல்ல கூட சாப்பிட்டோம்ல, அதானே சூப்பரா இருந்தது. சோ தந்தூரி சிக்கன் தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா அல்ஃபாம் சிக்கன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இளநீர் பாயசம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, உன்னோட பர்த்டேக்கு கேசரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சதுதான் சங்கீதா எனக்கு வரும். அதனால ஸ்பெஷலா வந்து பைனாப்பிள் கேசரி பண்ண போறேன். ஒரு பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பைனாப்பிள் கேசரி ஓகேவா? ஓகே. குல்ச்சாக்கு சைட் டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலாவா? வேற லெவல். இதான் இன்னைக்கு டின்னர் நான் ரெடி பண்ண போறேன். சோ தேவையான பொருள்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். சரி, மெயின் கோர்ஸ் என்ன? அதான் குல்ச்சாலாம் வெறும் சிக்கனு. குல்ச்சானா வந்து நான் மாதிரி இருக்குமே தெரியுமா, கட்டையா. ஒரு டைம் சென்னையில சாப்பிட்டோமே, பேபிமா பர்த்டேக்கு போயிருந்தோம்ல. ஆமா, அண்ணா பர்த்டேக்கு. அப்ப வந்து பிரதாப்லாம் வரும்போது கும்பலா போய் சாப்பிடும்போது ஆர்டர் பண்ணாங்க. ஆமா 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 ஆமா, அதுதான் குல்ச்சா. சரி, இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா செய்யற. நான் கூட குல்ச்சாலாம் வேற பேபி குல்ச்சானா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் நினைச்சினாரு. அல்ஃபாம் சிக்கன் தான் வந்து சிக்கன். இங்க பாரு, பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானே சிக்கன் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்தியா? லெக் பீஸ் ரெண்டும் ஒரு அந்த பிரஸ்ட் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அல்ஃபாம் சிக்கன் பண்ண போறேன். அதுதான் கோட்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் சொன்ன மெனுலாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து செய்யறேன், பார்த்து ரெசிபி கத்துக்குங்க. ஓகே. நான் ஏதாவது தப்பு பண்ணனா எனக்கு சொல்லி கொடுங்க, நானும் கத்துக்கிட்டு அடுத்த டைம் கரெக்டா பண்றேன். ஓகேவா? ஓகே. அல்ஃபாம் சிக்கன் பண்றதுக்கு ஒரு மசாலா வந்து பாத்தீங்கன்னா அரைக்க போறேன். அதுக்கு மிக்ஸி ஜார்ல இங்க தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கணும்னா போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு அரைக்க போறேன். ஓகேவா? தக்காளி வந்து நிறைய போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா தக்காளி இல்லைன்னா சின்ன தக்காளியா போட்டுக்கங்க. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய். பச்சை கலரான சிக்கனுக்கு பச்சை கலரா இருக்கும்ல, அதனாலயா? கலருக்காக நிறைய போட்டிருக்கேன். டேஸ்ட் இருக்கும் சூப்பரா. கலர் மட்டும் இல்ல, டேஸ்டுமே இருக்கும். இது தண்ணி விடாத அப்படியே அரைப்போம். தேவைப்பட்டுனா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பரா அரைச்சாச்சு. நல்ல மழமழன்னு அரைச்சிட்டேன். தண்ணியை ஊத்தல, ஏன்னா தக்காளி பழம் சேர்த்து இருந்தல, அதுல இருந்து தண்ணியே வந்து கரெக்டா இருந்துச்சு. வாசனையா இருக்கு. இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்ல பிளேவர் வரும்ல. நீங்க பாருங்க, அழகா அரைச்சிட்டேன்னா இப்ப இது வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் பாருங்க, நல்லா கோடு போட்டு வச்சிருக்கேன். இப்ப சிக்கனை சேர்த்துக்கிறேன். அரைச்ச பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்துக்கிட்டேன். இப்ப இதுல மசாலா சேர்த்துக்கலாம். என்னென்ன எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா உப்பு, சீரக பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா. இப்ப இந்த சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் சேர்க்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காரத்துக்காக பச்சை மிளகாய், மிளகு தூள் சேர்த்துருக்கேன். இந்த சீரக பொடி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா காரம் இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு எல்லாத்துலயும் அதோட காரம் மட்டும்தான் இருக்கு. இதே ரெண்டு டைப் வந்து பண்ணலாம். ஒன்னு வந்து பச்சை கலரா பண்ணலாம், ஒன்னு வந்து ரெட் கலரா பண்ணலாம். பச்சை கலரா பண்றேன். ஓகேவா? இப்போ இதுல ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அது எல்லாமே எடுத்துட்டேன். சூப்பரா வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அப்போ ரெட் சில்லி போடலன்னா நல்லா தான் இருக்கும்ல, காரம் சூப்பரா இருக்கும். அன்னைக்கு சாப்பிட்டோம், ரெட் சில்லி போடாம தான் செஞ்சிருந்தாங்க. ஆமா, நல்லா இருந்தது. சோ இப்போ இதுல வந்து தயிர், கட்டியான தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அள்ளி போட்டுக்கிறேன். தயிர் தயிர் சேர்த்தா தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஊற வைக்கணும் நல்லா. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மசாலா. இங்க பாருங்க, அப்படியே சிக்கன்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மசாலா அப்ளை பண்ணிட்டேன். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பால வச்சு மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூடி வச்சிடணும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் கூலிங்ல. நம்ம ஓவர் நைட் கூட வைக்கலாம், நல்லா இருக்கும். அப்பதான் அந்த ஃபிளேவர் ஃபுல்லா இறங்கி நல்லா சிக்கன் ஜூஸியா இருக்கும். நான் வந்து ஒரு 2 hours மட்டும் வைக்க போறேன், ஏன்னா அப்ப எனக்கு கரெக்டா இருக்கும் சமைக்கிறது. ஓகேவா? சரி, மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஓகே. அடுத்து குல்ச்சா பண்ண போறேன். குல்ச்சாக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சிடறேன். இது மைதா மாவுல வந்து செய்வாங்க, நான் கோதுமை மாவுல வந்து பாத்தீங்கன்னா நீ செய்யறேன். கோதுமையும் மைதாவோ நல்லா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு. அது எப்படி மைதா மாவு செய்யறது, நீ கோதுமை மாவுல செய்யற வருமா? ஹெல்தியா செய்யணுன்றதுக்காக கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நானு. சரி, ஓகே. மைதா மாவுலாம் இப்ப சாப்பிட கூடாதுல பேபி, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா செய்யற கான்சென்ட்ரேஷன் வச்சு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது போதுமா? 2 கரண்டி ரவுண்ட் எடுத்துக்கிறேன். கோதுமை இதே சாப்பிட மாட்டேன். சரி, ஓகே. சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். சப்பாத்தி சாப்பிட்டா மேக்ஸிமம் 3 சாப்பிடுவியா? 2 தான். இது 2 சாப்பிட்டாலே கரெக்டா இருக்கும். நீ வேற எப்ப பார்த்தாலும் நான் சமைக்கிறவங்க ஒரு கொஸ்டினை கேட்டுருவேன். எனக்கு வர வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம், டவுட் ஆயிடும். 10மா 10ஆதானே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சாலும் பரவாயில்ல. சேர்த்துக்கிறேன். ஆமா, கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவுல தயிரா? ஆமா, தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து பிசைஞ்சுக்க வேண்டியதான். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு, சர்க்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதை அப்படியே தயிர்ல சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு பிசைஞ்சிக்கணுமா? அப்படியே ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவுலாம் எப்படி பிசையும் அது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். சாஃப்டா பிசைஞ்சிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளவுதான் பேபி, மாவு சூப்பரா பிசைஞ்சிட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா மாவு பிசைஞ்சாச்சு. சூப்பரா இருக்கு மாவு. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு இதே ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. சரி, இது ஊறிட்டே இருக்கட்டும். அவ்வளவுதான். இப்போ வந்து சரி, இந்த சப்பாத்திக்கு சைடு டிஷ் அதான் பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்றேன். ஓகே ஓகே, மறந்து போயிடுறேன் நானு. இது வேற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கறாரு. என்னமோ செய்யற டிஃபரெண்டா இன்னைக்கு. செய்ய போறான்னு தெரியல, நம்ம வச்சு செய்ய போறியான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டா இருக்குது. இல்ல, எல்லாமே நல்லா செய்வ சங்கீதா, நீங்க தெரியும். இன்னைக்கு வயிற்று காலி பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன் நைட்டு டின்னருக்கு. என்னென்னலாம் செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறது இன்னைக்கு நம்ம வீட்லயே சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சோ நானே கையால செய்ய போறேன். ஸ்பெஷல் தானே அது. ஆமா, என்னதான் நம்ம வகை வகையா கடையில வாங்கி சாப்பிட்டாலும் பிடிச்சவங்களுக்கு வந்து ஆசையா செய்யும்போது அது நல்லா இருக்குல்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கேசரி பண்ணலாம் நிறைய பேருக்கு தெரியும். கேசரி செஞ்சுக்கிறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலாலாம் நிறைய டைம் வீடியோலயே போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கேன். ஓகேவா? சமையல் வேலை நடந்துகிட்டே இருக்கு. பேபி வந்து பாத்தீங்கன்னா சும்மா கடைக்கு அனுப்பியிருக்கேன், நாளைக்கு கீரை சமைக்க வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து கேண்டில் லைட் டின்னர் தான் ரெடி பண்ண போறேன். இப்போ ஸ்பெஷலாக சமைக்கிறேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ல அரேஞ்ச் பண்ணி ஒரு கேண்டில் லைட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக சாப்பிடலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்லாம் கேண்டில் லைட் டின்னர்லாம் இந்த பர்த்டேக்கு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலாம் போறாங்களே, இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட போனது கிடையாது. சரி, வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். நானே பேபிக்கு தெரியாத இது வந்து சமைச்சிருப்பேன், இருந்தாலும் பேபி கூட தானே இருக்காரு. ஸோ அதனால அவருக்கு தெரியாத வந்து எதுவுமே சமைக்க முடியாது. ஸோ இருந்தாலும் எல்லாமே சமைச்சு அவருக்கு தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, கேக் கட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ப்ரௌனி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அவர் வெளில போகிறதுக்காட்டியும் ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ப்ரௌனி செய்யறதுக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டனாலே போதும். ஸோ ப்ரௌனியும் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, கேக் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் கொஞ்சம் அது நல்லா வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு தான். ஆனால் ப்ரௌனி செஞ்சால் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ப்ரௌனி செஞ்சால் வீணாகாது, ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு ப்ரௌனி கேக் செய்ய போகிறேன் பர்த்டேக்காக. இப்போ இங்கே எல்லாமே ஊற வச்சுருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணுறேன். சைடில் பேபி வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேக் ரெடி பண்ணி நம்ம ஓவனில் வச்சிடலாம். ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட்டை மெல்ட்டு பண்ணிக்கணும். சாக்லேட்டு, அதுக்கப்புறம் பட்டர். ஆல்ரெடி நான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி கடகடன்னு வந்து பார்த்தீங்கன்னா நானே அப்படியே செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ப்ரௌனி பேபி வரதுக்குள்ளே ப்ரௌனி செஞ்சு ஓவனில் வச்சு நான் ஓடிஜியில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சாக்லேட் வந்து சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பீட் பண்ணி எடுத்துருக்கேன். சும்மா முட்டை சக்கரைலாம் போட்டு இந்த சாக்லேட்டை வந்து இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சூடு நல்லா ஆறுன பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு, ப்ரௌனி பேட்டரு. அங்கே ப்ரீ ஹீட்டும் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபைனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸு, அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதை அப்படியே மேலே தூவிக்கலாம். பேபி இருந்தால் இதை அழகாக மடித்து கொடுப்பாரு. இது வந்து பார்த்திங்கன்னா நானே மடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌனி செய்கிறதுக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ப்ரௌனி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகி சூப்பராக வந்துடும் ப்ரௌனி கேக். அவ்வளோ. ஸோ ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். சங்கீதா, என்ன ரொம்ப நேரம் ஆகுது, என்னதான் பண்ணிட்டு இருக்கிற? சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகுது போலயே. ஆமா இல்ல, தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். ஆனியன் வதக்கி அப்படியே அரைச்சி ஊத்தின பேஸ்ட வதக்குனா பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடும். ஆமா, பன்னீரை போட்டு வதக்க வேண்டியதான். ஆமா வந்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல பழமா வாங்கிட்டு வந்துட்டுக்கிற. அப்புறம் அப்பதானே சாப்பிட முடியும். நாக்கு நம்ம நரிக்காம இருக்கும். இந்த பழம் சாப்பிடணும்னாலே ஒரு பயம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணி தரேன். எப்படி வெட்டதுன்னு தெரியல. இங்க கொஞ்சம் வெட்டி வச்சிருந்தது, வெட்டி தழகா பொடி பொடியா கொஞ்சமா போதும். ஏன்னா நான் ஒரு 1/2 டம்ளர் தான் ரவை எடுத்துருக்கேன். கொஞ்சமா செய்ய போறேன். நிறைய செஞ்சு வீணாக்க வேணாம்ல, அதுக்காக. ஓகேவா? ஓகே. இங்க ரோஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டா, நீ அது மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா போதும். கட் பண்ணிட்டா பைனாப்பிள். சரி. பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச். கஸ்தூரி மேத்தி சேர்த்து அழகா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், வேற லெவலா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா. இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நாளுக்கு அப்புறம் வேற லெவலா ரெடி பண்ணிட்டு இருக்காரு சங்கீதா. இப்பதானே வீட்டுக்கு வந்தோம். ஆமா, அப்பதான் செய்ய முடியும். சரி, நான் இங்க இருந்து தான் சூப்பரா தடபடலா பிரியாணி எல்லாம் போட்டு வேற லெவலா செஞ்சிருப்பாரு சங்கீதா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் டின்னர் உனக்கு. ஓகேவா? ஓகே. இந்த சைடு கேசரி வந்து ரெடி பண்ண போறேன். கேசரியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேசரி. அதனால தான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா வந்து பைனாப்பிள் கேசரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கீதா. வச்சு தாராளமா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஓகே. நெய் சேர்த்து அதுல இங்க பாருங்க முந்திரி, திராட்சை, பைனாப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. காட்டு. கை வைக்க கூட ஜெயிஸ்தா. சாப்பிட்டு பாக்குறியா? என்ன வாசனை பாக்குறல? இல்ல, சமையல் வாசனை வச்சே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிப்பேன். புடி. சரி சரி சரி. அப்புறம் எல்லாம் கட்டியிருந்தா மாஸ்டர் செஃப்னு சொல்லி கொண்டிதான். முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவலா எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். இதால வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ரவை எடுத்துருமோ அதால 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் சூடு பண்ணிட்டேன். ஆல்ரெடி சூடு பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இதை வதக்குறோம்ல, வதக்கிட்டு நம்ம ரவையை போட்டு வதக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஊத்திக்கலாம் சுடு தண்ணி. ஓகே. பச்சை தண்ணினா நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கணும். இப்போ சூடா ரெண்டுமே சூடா இருக்கும்ல, உடனே எடுத்து அப்படியே ஊத்திக்கலாம். அதனாலதான் தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன். டைம் மிச்சமாயிடும் நமக்கு ஈஸியா. ஓகே. நல்லா வறுத்துட்டு வறுபட்டுச்சு அப்படியே எடுத்துக்கலாம். சூப்பரா முந்திரி திராட்சை நெய்யிலே வந்து வருதுமா? பழத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். ஓகே. சங்கீதா, நல்ல வாசனையா இருக்குது, சூப்பரா இருக்குது. நெய்லாம் வந்து போட்டிருக்கல. சரி, கேக் வாசனை வருது. கேக் வாசனை வருது. ஆமா, நல்ல கேக் செஞ்சா வரும்ல அதே மாதிரி இருக்குது. வித்தியாசமா இது கேக் வாசனை தான் வருது. எனக்கு பைனாப்பிள் வாசனை தான் வருது. சூப்பரா இருக்கு, ஃப்ளேவர் செம்மையா. இந்த நெய்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையுமே போட்டு வறுத்துடலாம். ஓகே. பைனாப்பிள் நல்லா வறுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பயங்கரமா போக போகுது. முதல்ல சிம்னி ஆன் பண்ணிருக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் ரவையை வறுத்து இதில் சேர்த்தாச்சு. சுடு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா சூட் பண்ணி சேர்த்தாச்சு. நம்ம ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் சேர்க்கணும். நம்ம ஃபுட் கலர் போது கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். லைட்டாக சேர்த்துக்கேன். ஓகே. எல்லோ கலர் லைட்டா. இது வந்து நல்லா இருக்கும்ல, நமக்கு ஹெல்த்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோ கலர் வந்துருச்சு பார்த்தியா? ஓகே. பைனாப்பிள் கலர் ஃப்ளேவர் வந்துட்டாங்க. அப்படியே தண்ணிலாம் சுண்டிடுச்சா? இப்போ நம்ம சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஈக்குவல் எந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை. ஆனால் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல சர்க்கரை பார்க்க. நல்லா கரெக்டாக தான் இருக்குங்க. அப்படியா போட்டுக்கிறோம். ஏன்னா கேசரினா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்ல. ஸ்வீட்டாக இருந்தால் தான் கேசரி. இப்போ தண்ணி சுண்டுச்சுல மறுபடியும் சர்க்கரை போட்டோன்னு இங்கே பாருங்க மெல்ட் ஆகி இருந்துச்சு. சர்க்கரை போட்டோன்னு மெல்ட் ஆகி வந்து கட்டி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. அப்படி வெளியே எடுத்து பார்ப்போமா? வாவ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். மேலே எடுத்து போய் வச்சிடறேன் நான். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க நம்ம சர்க்கரை சேர்த்தோடனே நல்லா மெல்ட் ஆகிடுதுல, அது எல்லாமே வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, பைனாப்பிள் எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். நிறைய பைனாப்பிள் வர சூப்பராக இருக்கும் போல இருக்கு. வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏலக்காய் பவுடர் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் தட்டி சேர்த்துக்கிறேன்னா. என்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இருக்கு, அது சேர்க்கவா? வேணாம். இவ்வளோ பைனாப்பிள் சேர்த்துருக்கோம், இதுக்கு மேலே எசன்ஸ் சேர்க்க போறீங்க? எசன்ஸ் வேண்டாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அப்படியே நெய்யிலே இருக்கு. வா, ஓ அல்வா பேபிக்கு அதான் நம்ம தான் கேசரி சொல்றோம்ல, இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரவா அல்வா இங்கிலீஷ்ல. அதான் வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ஒரு ட்ரேல போட்டு அப்படியே நம்ம லெவல் பண்ணா கட் பண்ணலாம் கேக் மாதிரி. உன் கேக் வெட்டல நானு, இதே வெட்டிட்டா கேசரி கேக் தானே? ஓகே, வெட்டிடலாம். சிக்கன் சூப்பரா ஊறி இருக்கு. ஃபைனலா நம்ம அல்ஃபாம் சிக்கன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அல்ஃபாம் சிக்கன் தான் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நல்லா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு. இந்த மசாலாவை அப்படியே எடுத்து சிக்கனோட நான் வந்து தந்தூரி பண்ற மாதிரி அழகா பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இந்த ட்ரேல அடிக்கலாம். ஓடிஜி ட்ரேல வந்து அடிக்கிறேன். ஓகே. ஓடிஜில தான் இப்ப வைக்க போறோம். கரெக்ட்டா? ஆமா. 3 பீஸ் மசாலா நிறைய வந்து வைப்போம். எவ்வளவு தூரம் ஒட்டுதோ ஒட்டட்டும், கீழே விழுந்தா விழட்டும். ஓகேவா? சரி. எல்லாத்தையும் எடுத்து ட்ரேல வச்சிடலாம். அடிக்கி. ஓடிஜி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ப்ரீ ஹீட் ஆன ஓடிஜில வச்சிடறோம். ஓகேவா? ஓகே. சரியான அனல் அடிக்குப்பா ஓடிஜில. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எண்ணெய் தடவணும். ஆயில் தடவிட்டு திருப்பி வைக்கலாம். ஓகேவா? ஓகே. இது அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து இது 200 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 200 டிகிரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோஸ்ட் மோடு 2 ராடுமே வந்து ஆன் ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். கன்வர்ஷன் வச்சிருக்கேன். ஏர் ஃபுல்லா வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ். 45 மினிட்ஸா? டீச்சராது கீழே சமையல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம அல்ஃபாம் சிக்கன் பண்ணோம் இல்லையா, அது 45 மினிட்ஸ் ஆகும் அது குக் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சிம்பிளாக ரோஜா பூவும் மெழுகுவத்தியும் வாங்கியிருக்கேன். அந்த சின்னதாக கேண்டில் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிண்ணத்தில் இருக்க மாதிரி நிறைய ஃப்ரேக்ரன்ஸில் கலரில், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தீங்க. எங்கள் ஊரில் கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெழுகுவத்தியே நிறைய கடையில் இல்லை, ஏதோ 1-2 கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். சரி, நம்ம இப்போ தான் சடனாக பிளான் பண்ணதுனால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுவத்தியை ஏற்றி வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுவும் கேண்டில் தானே, அதே கேண்டில் லைட் டின்னர். இந்த லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம். இந்த ரூம் மேக்ஸிமம் நீட்டாக தான் இருக்குது. அப்படியே ஏசி கொஞ்சம் போட்டு விட்டுட்டு கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டுலாம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே அந்த ரோஜா பூவை பிச்சு போட்டு மெழுகு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். புல்சா ரெடி பண்ணுறேன். மாவு பாருங்க, சூப்பராக சாஃப்டாக இருக்கு. ஓகேவா? இப்போ புல்சா அதனால பெருசாக எடுத்துக்கிறேன் மாவு. ஒன்று ஆளுக்கு 2 வர மாதிரி எடுத்துக்க. 2 ஒரு தாளா. ஓகே. கொஞ்சம் கட்டையாக தான் இருக்கும், சப்பாத்தி மாதிரி கிடையாது இது. நான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன் நான் ஹோட்டலில் சாப்பிட்டதுல. ஆமாம், உருட்டிக்கலாம், ரவுண்டாக உருட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி, சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். அழகான்னு பார்த்தீங்கன்னா உருட்டிட்டேன்னா கொஞ்சம் கட்டையாகவே உருட்டியிருக்கேன். ஓகே. இப்போ இது மேலே வந்து கொத்தமல்லி. என்ன பேபி ஒழுங்காக கட் பண்ணவே இல்லையா நீ? ஆமாம், அதுக்கு மேலே எடுத்துக்கா கொத்தமல்லி.
கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டு இது மேல கருப்பு எள்ளு இருக்குல்ல, கருப்பு எள்ளா? ஆமா அதையும் போட்டுறேன். வித்தியாசமா இருக்கு. போட்டு மறுபடியும் உருட்டணும். நடு ஒட்டிக்கும் அப்போதான். ஆமா கொஞ்சம் எடை போட்டு விடுது. வித்தியாசமா இருக்கு. இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு சாப்பிட்டது. ஆமா ஞாபகம் வருதா? ஆமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், உருட்டினா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தோசை கல்ல போட வேண்டியதான். கல்லு சூடாயிடுச்சா? கல்லு சூடாயிடுச்சு. தோசை கல்ல போட்டு வந்து ஓட்டெல்லாம் தண்ணி ஊற்றி விடுது. இது எண்ணெயில குக் பண்ண மாட்டாங்க. தண்ணியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எண்ணெய்க்கு பதிலா தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே மூடி போட்டு விட்டேன். வித்தியாசமா ரெடி ஆகுது நான் ஃப்ரெண்ட்ஸ். ரொமாலி ரொட்டி தான் செய்யலாம்னு இருந்தேன். ரொமாலி ரொட்டி பண்றதுக்கு வானல்ல கவுத்தி போட்டு அது மேல வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க தெரியுமா, அது மாதிரி வந்து செய்வாங்க. மைதா மாவு தான் யூஸ் பண்ணோம். சரி அது மைதா மாவு வேணாம், நம்ம கோதுமை மாவு தான் ஹெல்தியா பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் வந்து குளிச்சாக்கு மாறிட்டேன். ஆமா இங்க பாரு வாவ், நல்லா உப்பி வருது. ஆமா இது மாதிரி தான் வரும். சோ இதுவே நம்ம மைதா எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியா வரும். அது பார்க்கவே நல்ல அட்ராக்டிவா கலர்ஃபுல்லா மைதாவா இருந்தா ஒயிட் கலரா நல்லா. அவ்வளவுதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா ரெடியா இருக்கு. அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பரா இருக்கு சங்கீதா. வேற லெவல். வெயிட்டா இருக்குல்ல? வெயிட்டா இது ஒண்ணே சாப்பிடணும். ஏய் சூப்பரா இருக்கு சங்கீதா. இப்போ இது மேல வந்து கொஞ்சமா பட்டர் தடவணும். பட்டர் தடவனா அது சுட சுட நல்லா அழகா இருக்கும். கலர்ஃபுல்லா அப்படியே இருக்கும், சாஃப்ட்டா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அல்ஃபாம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அல்ஃபாம் சிக்கன் வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது வந்து இது பேர் என்னது? குல்ச்சா. குல்ச்சா இதுவுமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அல்ஃபாம் சிக்கன் குல்ச்சா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடியா இருக்கு. குல்ச்சா பாத்து எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆகிருக்குன்னு. செம்மையா இருக்கு இது நீங்க பாக்க. மைதா மாவுல செஞ்சா அப்படியே அட்ராக்டிவா இருக்கும் பார்க்க. இதுவுமே சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, இங்க பாருங்க நம்ம அப்படியே தந்தூரில சுட்ட மாதிரி இருக்குது. ஆமா அவ்வளவுதான். சாப்பிடலாம். சூப்பரா டின்னர் ரெடி ஆகிடுச்சு. நாங்க 3 பேரும் சாப்பிட போறோம். சாப்பிடலாமா பேபி? சாப்பிட போலாம், பசி எடுக்குது. வா. சாப்பாடு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா டைனிங்லயும் கிடையாது, ஹால்லயும் கிடையாது. அதான் சாப்பாடு எங்க ரொம்ப நேரமா தேடுறேன். சாப்பிட போலாம் சாப்பிட போலாம். வா என் கூட சாப்பிடலாம். போனியா? ஏய் இவ யாரா அவ? ஏய் பிரவுனி எப்ப செஞ்சாங்க அம்மா? அப்பாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்டி. சர்ப்ரைஸ பூரா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொடுக்குறா இவ. அம்மா செஞ்சாங்க. அதான் ஒரே வாசனை, கேக் வாசனை வருது நான் சொன்னேன்ல. ஏய் ஜஷிதா, பிரவுனி எல்லாம் செய்யல சொல்லு. பிரவுனி செஞ்ச நாங்க கண்டுபிடிச்சுவோம். உடனே கண்டுபிடிச்சிருவாரு அவரு. கண்டுபிடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு ஜாலியா சாப்பிடலாம்னு சொல்லி. சாப்பிட போறோம். சச்சிதா ஓடுறா. ஏய் என்னடா இது? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? இருமா நீ சர்ப்ரைஸ் போறிமா காட்டுமா? இருமா பேபி, கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ண பேபி. இதுதான் கேண்டில் லைட் டின்னரா? ஆமா. சுத்தி சுத்தி கேண்டில். இங்க பாரு, இவ வந்து எல்லா கப்பும் திறந்து வைக்கிறா. இல்ல கப்பு துண்டனா எல்லா கப்பும் திறந்தாதானே காட்ட முடியும் எங்க அப்பாக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்க்கவே இல்ல. கேண்டில் வாங்கி வந்து கேண்டில்லாம் வச்சு அதுவும் பிரவுனி சொன்னா பாருங்க. பாரு பிரவுனி. வாவ் பிரவுனி செஞ்சு சாக்லேட் சிரப்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். லைட் போட்டு காட்டுறேன். லைட் போட்டு காட்டுறேன். கேண்டில் லைட் டின்னர் லைட் போட்டாதான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு தெரியும் சரியா? ஆமா. வாவ், என்னென்ன ரெசிபி இருட்டுல எதுவுமே தெரியல. இப்ப வேற லெவலா தெரியுது சங்கீதா. தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரவுனி எனக்கு தெரியாமலே செஞ்சிருக்காரு. வேற லெவலா இருக்கு. கடையில வாங்குனியா? நான் செஞ்சதுதான். நீ கண்டுபிடிச்சிட்ட. அந்த நெய் வதக்கும் போதே பிரவுனி வாசனை லைட்டா வந்துட்டே இருக்கு. கேசரி பண்ணும்போது வந்து நான் சொன்னேன்ல அப்பவே. ஆனா நான் தான் சமாளிச்சிட்டேன் நெய் வாசனைன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரவுனி கேக். பிரவுனி வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் சிரப்லாம் போட்டு கட்ட கட்டமா அப்படியே கேக் மாதிரி. இப்போ நீ வெட்டி சாப்பிடலாம், எடுத்து சாப்பிடலாம், அது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். வேற லெவல்ல. நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஆமா. அதுக்கப்புறம் அல்ஃபாம் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, பேபிக்கு பிடிச்ச கேசரி. சாப்பிட்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லு பேபி. கேண்டில் லைட் டின்னர் வந்து என்ஜாய் பண்ண போறோம். அப்புறம் எனக்கு பேபி நீ எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணு, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடுறோம். கேக் வேணுமா ஜெஸ்ட்? ஏன்னா இது எல்லாமே வந்து படத்துல கேள்விப்பட்டதோட சரி
சங்கீதா எனக்காக கேண்டில் லைட் டின்னர் சூப்பரா ரெடி பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் நீ உவா சாப்பிட்ட. குல்ச்சா நல்லா இருக்கா? சங்கீதா சூப்பரா இருக்குங்க. நான் உனக்கு ஒரு லெக் பீஸ். அல்ஃபாம் சிக்கன். உனக்கு வைக்கவா? பாருங்க फ्रेंड्स லெக் பீஸ். வைக்கிறேன். இது வந்து அல்ஃபாம் சிக்கன். இந்த பேபி ஹேப்பி பர்த்டே உனக்கு கேசரி. கேசரி சாப்பிடு. ஜப்சான கேசரி சாப்பிடு பாரு. சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கா? பைனாப்பிள் ஃப்ளேவர். फ्रेंड्स இதுவே செம்ம டேஸ்டா இருக்குது. அல்வா அந்த கேசரி வந்து வேற லெவலா இருக்கு फ्रेंड्स. எல்லாமே வேற லெவலா இருக்கு. அது பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கு அல்டிமேட்டா இருக்குங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. டாப் நாட்ச் சொல்றாங்கல அந்த மாதிரி வேற லெவலா இருக்கு. ஹேப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Thank you. பர்த்டே டு அப்பா. Happy birthday. I need you to put a baby. Happy birthday. நீ பேபி சொல்லணும் அவதான் அப்பா சொல்லணும். ஹேப்பி பர்த்டே பேபி. Happy birthday to you. அப்பா. வெரி குட். சூப்பர் ஜிதா. அவ்வளவுதான் फ्रेंड्स நாங்க சாப்பிட போறோம். டாடா பை. கண்டிப்பா நீங்க இந்த ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स. அல்டிமேட்டா இருக்கு அந்த குல்ச்சாலாம். சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு फ्रेंड्स. இந்த ரெசிபி அப்படியே மறக்காம வச்சிட்டு வீட்ல செஞ்சு பாருங்க. ஹோட்டலுக்கு போனா ஒரு 5000 10000 செலவாயிருக்கும். ஆமா. நான் வந்து பார்த்தேன்னா ஒரு 500 ரூபாயில முடிச்சிட்டேன். வேற நல்லா செஞ்சா சூப்பரா இருக்கு.